வணக்கம். 3 மணி செய்திகளுக்கு வரவேற்பது நான் நந்தா. முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். விமானப்படை தினத்தை முன்னிட்டு சென்னை மெரினா கடற்கரையில் களை கட்டிய விமான சாகச நிகழ்ச்சி. விமானப்படை தலைமை தளபதி ஏ.பி. சிங், முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டோர் கண்டுகளிப்பு. The air show in the year 2003 at the very same Marina Beach. கண்ணுமை காணொளிகளுக்கு தயாராகுங்கள். உங்கள் முன்னால் ஹார்வர்ட் விமானம் ஒரு பலத்த கைதட்டல். சென்னை வீரர்கள் நடத்தும் சாகசங்களை பார்க்கையில் கடலின் ராஜமீன் கூட துள்ளி குதிக்கிறது. நாமும் வானம் வரை செல்ல வேண்டும் என்று. Captain M. Surendran with Wing Commander M.V. Sriharsha to his left and Wing Commander C.S. Chauhan. AEWNC மற்றும் 2 MiG-29 போர் ரக விமான சாகசங்களை கண்டுகளிக்க வெயிலையும் பொருட்படுத்தாமல் மெரினாவில் குவிந்த லட்சக்கணக்கான மக்கள். மெட்ரோ ரயில்களில் கட்டுக்கிடங்காத மக்கள் கூட்டம். சென்னை மெரினாவில் ஹெலிகாப்டரிலிருந்து கயிறு மூலம் தரையிறங்கிய விமானப்படை வீரர்கள் தீவிரவாதிகளை பிடிப்பது போன்ற ஒத்திகையில் ஈடுபட்டு அசத்தல். Pride and purposeful strides, the Mi-17 V5 2 நட்பு ஜோடிகள் சென்ட்ரி சைலன்சிங் ப்ரொசீஜர். 4 நட்பு ஜோடிகள் உள்வளையத்தை பாதுகாத்து இலக்கு. There they silence the sentries, absolutely capturing them. The Garuds have entered the building and heavy fire. கட்டிடத்திற்குள் நுழைந்துள்ளனர். விமான சாகச நிகழ்ச்சியில் சேர சோழ பாண்டியா உள்ளிட்ட தமிழ் பெயர்களில் அணிவகுத்த விமானங்கள் மற்றும் ஹெலிகாப்டர்கள். தமிழ்நாட்டின் கலாச்சாரத்தை பிரதிபலிக்க வான் சாகசங்கள். Making the aircraft stand on its tail. There you see 30 tons of machinery and 2 humans stationary in the sky. சென்னை மெரினா கடற்கரையில் அதிவேகமாக பறந்து சென்ற ரஃபேல் போர் விமானங்கள் விண்ணை நோக்கி சேரி பாய்ந்து அசத்தல். இந்த வரிகளுக்கு இணையான உங்கள் முன்னால் வந்த புயல் என்ற ரஃபால் விமானத்திற்கு ஒரு பலத்த கைதட்டல் கொடுக்கலாமா சென்னை? வானில் குட்டிக்கரணம் அடித்த சுகோய் ரக விமானங்கள். And here he pulls up, making the aircraft stand on its tail. There you see 30 tons of machinery and 2 humans stationary in the sky. Dispensing flares, heralding the festive season in the skies of Chennai. And now, as the name suggests, she slides forward and downward. This maneuver shows the extraordinary தேஜஸ் விமானங்களும் 3 முறை குட்டிக்கரணம் அடித்து அசத்தல். executing the maximum rate turn. The pilot now spots an adversary and starts turning like a beast. Displaying its superior aerodynamic design and abilities like 10 மீட்டர் இடைவெளியில் 5 சாரங் ஹெலிகாப்டர்கள் பறந்து அசத்தல். சென்னையைச் சேர்ந்த விமானங்களின் இயக்கத்தில் இதய வடிவில் பயணித்ததால் மெய்சிலிர்த்த மக்கள். Pulsating heart to the people of Chennai with love sarangs. My life is endless And there comes a Cupid number 5 from your left, piercing straight through the beautiful sarang heart. தேசிய கொடிவடையில் மூவர்ண புகையை கக்கிய சாக் விமானங்கள் ஏ வடிவிலும் வட்டமாகவும் இதய வடிவிலும் அணிவகுத்ததால் பார்வையாளர்கள் உற்சாகம்.
வானில் பறந்தபடியே சென்னை மக்களுக்கு நன்றி தெரிவித்த ஷாக் விமானிகள். அற்புத சாகசங்களை நிகழ்த்தி அசத்தல். லிம்கா சாதனை புத்தகத்தில் இடம்பெற்ற சென்னை விமான சாகச கண்காட்சி. அதிக எண்ணிக்கையிலான மக்கள் கண்டுகளித்த நிகழ்ச்சி என்று இந்திய விமானப்படை வீரர்கள் பெருமிதம். மெரினாவில் குவிந்த மக்களை சேட்டக்கிரக ஹெலிகாப்டரிலிருந்து படம் பிடித்த விமானிகள். சாதனை புத்தகத்தில் இடம்பெறச் செய்ய நடவடிக்கை. இந்திய விமானப்படை சாகச நிகழ்ச்சி சிறப்பாக இருந்ததாக மக்கள் கருத்து. மிகுந்த உற்சாகமடைந்ததாகவும் பேட்டி. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன், சூப்பராக இருந்துச்சு, நிறைய க்ரௌட் இருந்துச்சு, எல்லாரும் நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு தி என்டையர் டீம். இந்த மாதிரி ஒரு கண்காட்சி நம்ம இதுதான் நாங்க பார்க்குற முதல் தடவை. வந்து எல்லா வேரியண்டான ஏர்ஃபோர்ஸ் எல்லாமே காட்டினாங்க. ஸோ செமையா இருந்தது. ஏர்ஃபோர்ஸ் சும்மா தெரிக்க விட்டுட்டாங்க, சூப்பரா இருந்துச்சு. எல்லாமே சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சாங்க எல்லாமே. நாங்க காஞ்சிபுரத்துல இருந்து வரோம். அந்த ஹார்ட் போட்டு அம்புட்டது நல்லா இருந்தது. இந்த ஷோ எப்பாவது ஒரு தடவை நடக்கிறதுனால சூப்பரா இருந்தது. சூப்பரா இருந்துச்சு, இன்னைக்கு பயங்கரமா பார்த்தோம். அன்புள்ள காட்சியாக இருந்தது. அந்த 5 ஹெலிகாப்டர் 1 by 1 வரிசை அதே இதில் போது சிறப்பாக இருந்தது. விமான சாகசத்தை கண்டு ரசித்துவிட்டு ஒரே நேரத்தில் மக்கள் வீடுகளுக்கு படையெடுத்திருப்பதால் கடும் போக்குவரத்து நெரிசல். மெட்ரோ மற்றும் பறக்கும் ரயில் நிலையங்களில் அலைமோதும் கூட்டம். சென்னை ராதாகிருஷ்ணன் சாலையில் வாகன நெரிசலில் சிக்கிய ஆம்புலன்ஸுகள். காவல்துறை உதவியுடன் வழி சீர் செய்யப்பட்டு கடந்து சென்றன. சென்னை வண்ணாரப்பேட்டை முதல் டிஎம்எஸ் வரை 3.5 நிமிட இடைவெளியில் மெட்ரோ ரயில்கள் இயக்கம். மெரினாவில் வான் சாகசத்தை காணச் சென்றவர்களின் வசதிக்காக சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகம் சிறப்பு ஏற்பாடு. ராமநாதபுரத்தில் விடிய விடிய பெய்த கனமழை. ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலுக்குள் நீர் புகுந்ததால் பக்தர்கள் அவதி. நீலகிரி, கோவை, திருப்பூர், ஈரோடு மற்றும் நாமக்கல் மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு. சேலம், பெரம்பலூர், திருச்சி, புதுக்கோட்டை, கரூர் உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் மீண்டும் நீர்வரத்து அதிகரிப்பு. மெயினருவி மற்றும் ஐந்தருவியில் ஆர்ப்பரிக்கும் நீர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் திருப்பரப்பு அருவியில் குவிந்த சுற்றுலா பயணிகள். அதிக அளவில் கொட்டிய அருவி தண்ணீரில் குளித்து மகிழ்ச்சி.
இந்திய விமானப்படையின் பலத்தை உலகிற்கு பறைசாற்றும் விதமாக சென்னை மெரினா கடற்கரையில் விமானப்படையின் வான் சாகச நிகழ்ச்சி களைகட்டியது. இந்திய விமானப்படை தொடங்கப்பட்டு 92வது ஆண்டு நிறைவை கொண்டாடும் வகையில் சென்னை மெரினா கடற்கரையில் விமானப்படையினரின் பிரம்மாண்டமான வான் சாகச நிகழ்ச்சி நடைபெற்றது. பெங்களூரு, தாம்பரம், சூலூர், அரக்கோணம், தஞ்சாவூர் உள்ளிட்ட 7 படைத்தளங்களில் இருந்து 72 விமானங்கள் மற்றும் ஹெலிகாப்டர்கள் புறப்பட்டு மெரினா கடற்கரைக்கு வந்தன. முதலில் ஆகாஷகங்கா குழுவினர் நீல நிற பாராசூட் உதவியுடன் 2000 அடி உயரத்திலிருந்து குதித்து பார்வையாளர்களை உற்சாகப்படுத்தினர். Having deployed their parachutes, the paratroopers will now identify the target to be captured and carry out a precise landing, weapons, supplies and regroup once again. தீவிரவாதிகளிடம் சிக்கிய பிணைய கைதிகளை MI-17 ஹெலிகாப்டரில் பறந்து வந்து 28 கமாண்டோ வீரர்கள் மின்னல் வேகத்தில் இறங்கி அதிரடியாக மீட்டனர். Pride and purposeful strides, the Me-17 V5 2 நட்பு ஜோடிகள் சென்ட்ரி சைலன்சிங் ப்ரொசீஜர், 4 நட்பு ஜோடிகள் உள்வளையத்தை பாதுகாத்து they silence the sentries, absolutely capturing them. கட்டிடத்திற்குள் வேற்றுமையில் ஒற்றுமை என்பதை உணர்த்தும் விதமாக தேசிய கொடி வண்ணத்திலான பாராசூட்டில் விங் கமாண்டர்கள் AK யாதவ் தலைமையிலான குழுவினர் பறந்து வந்து அசத்தினர். வாரண்ட் ஆபீசர் V வர்மா 3 வண்ண பாராசூட்டுகளில் பறந்து வருகின்றனர். உங்கள் முன்னால் ஒரு பலத்த கைதட்டல் சென்னை. With more than 1200 jumps to his credit, depicting the abundance, growth and சேட்டகிரக ஹெலிகாப்டர்களின் மூவர்ண கொடி ஏந்தியபடி வலம் வந்ததும் ரெபல் விமானம் புகையை கக்கியபடி புயல் வேகத்தில்